I have a meeting with my supervisor. I'm going to a meeting. I have a meeting with supervisor. I am going for a meeting. So first time நான் சொல்லும்போது I am going to a meeting னு சொன்னேன். செகண்ட் டைம் நான் சொல்லும்போது I am going for a meeting னு சொல்லி சொன்னேன். இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட், பட் எங்க யூஸ் பண்ணுங்கிறதுல தான் பாயிண்ட் இருக்கு. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் கோயிங் ஃபார் அ மீட்டிங் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நான் மீட்டிங்காக போறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் கோயிங் டு அ மீட்டிங்கிறது நான் மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா இல்ல கன்ஃபியூஸ் பண்றேன்? நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஆம் கோயிங் ஃபார் அ மீட்டிங்கிறது ஒரு ரீசனா சொல்லும் போது நீங்க ஃபார் அ மீட்டிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு போறேன், எதுக்கு போறேன்? மீட்டிங்க்கு போறேன். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு சென்னை ஃபார் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த ரீசனை குறிக்குது. அதுவே ஐ ஆம் கோயிங் டு அ மீட்டிங் அப்படின்னா நான் மீட்டிங்க்கு போறேன். 5 o'clock ஆச்சு, உங்களுக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, உங்க ஃப்ரெண்ட் வந்து பேச வராங்க, நீங்க சொல்றீங்க I'll meet you later because I'm going to a meeting now. அதாவது இப்ப நான் மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிராமட்டிக்கலி ரெண்டுமே கரெக்ட் தான், பட் வேர் டு யூஸ் அப்படிங்கறதுல தான் பாயிண்ட் இருக்கு. சோ யூஸ் இட் கரெக்ட்லி. பை.